இந்த ரூட் மாஃபியாவோட ஒரு பெரிய ஸ்கேம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற அடுத்த தில்லாலங்கடி வேலையை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இனிமே வரக்கூடிய காலங்களில் பாஜகவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா திமுக கிடையாது, விஜய் தான். விஜயை ஒரு ஒரு பெரிய சக்தியாக மாற்றணும் தமிழ்நாட்டில். அப்படி மாற்றிட்டா திமுகவோ இந்தியா கூட்டணியோ மோடிக்கு அகெயின்ஸ்டாக தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு கொண்டு வரதுக்காகத்தான் இந்த ப்ரொபகண்டாவை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. மோடியையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் இந்துத்துவாவையும் இந்து ராஷ்டிரத்தையும் பற்றி பேசிக்கிட்டு இருந்த இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக விஜயினுடைய பக்கமாக, சோஷியல் மீடியா பக்கமாக மாறிக்கிட்டு இருக்கிறத நான் எடுத்து மறுபடியும் ரொம்ப ரேண்டமாக இதுக்குள்ளேயே போகிறேன். இது முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸோட பக்கம். இது ஒரு பாஜகவுடைய பாசிட்டிவான செய்தி. இதில் காங்கிரஸ் பற்றியோ இல்லை ஆம் ஆத்மி பற்றியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பற்றியோ ஒரு செய்திகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா பெரிய அளவில் எதுவுமே இருக்காது. முழுக்க முழுக்க பாஜகவினுடைய ப்ரொபகண்டாவை இந்த இடத்துல கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதுதான் இந்த செய்தி நிறுவனத்துடைய ஒரே வேலை. இந்த யூபிஎஸ்சி வாலா அப்படின்ற இந்த ஐடிக்குள்ளே போனோன்னா இந்த ஐடி முழுக்க முழுக்க ஒரு கோடி மீடியாவாகவே செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மோடியோட பக்கங்களாகவே இருக்கும். மோடியோட படங்கள், அதானி, மோடி அப்படியே தான் இருக்கும். சமீபத்தில் திடீர்னு அங்கங்கே விஜய் தென்படுவார். அப்படியே நம்ம கீழே போனோம் அப்படின்னா ஃபுல்லாக ரீல்ஸ் பக்கம். வணக்கம். இந்த ரூட் மாஃபியாவோட ஒரு பெரிய ஸ்கேம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற அடுத்த தில்லாலங்கடி வேலையை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். விஜயை ஆர்எஸ்எஸ் பேஜ், முக்கியமாக கோடி மீடியாவா மோடியையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் இந்துத்துவாவையும் இந்து ராஷ்டிரத்தையும் பற்றி பேசிக்கிட்டு இருந்த இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக விஜயினுடைய பக்கமாக, சோஷியல் மீடியா பக்கமாக மாறிக்கிட்டு இருக்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே வட மாநிலங்களில் இயங்கக்கூடிய ஐடிக்கள். அதில் 90% பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு, ஆர்எஸ்எஸ்ஸுக்கு, இந்து ராஷ்டிரத்துக்கு, இந்துத்துவாவை பற்றி பேசிக்கிட்டு இருந்த ஐடிக்கள். மீதி 10% பாலிவுட் நியூஸு, இந்த பாலிவுட் சினிமா செய்திகளை போட்டுக்கிட்டு இருந்த பக்கங்கள், பிஸ்னஸ் பக்கங்கள், இது எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக விஜய்க்கு பாசிட்டிவாக மாறி இருக்கு. வெறும் 10% தான் அது. ஆனால் மீதி 90% ஆர்எஸ்எஸ் பக்கம் அப்படியே விஜய்க்கு பாசிட்டிவாக மாறி இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமாக நம்ம என்ன தேடி பார்க்குறோன்னா, விஜயை ஒரு நேஷ்னல் லெவல் லீடராக ப்ரொபகண்டா பண்ணுறதுக்கான வேலைகளை இந்த ஆர்எஸ்எஸ்ஸே கொண்டு சேர்த்துருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. ஏன்னா இனிமே வரக்கூடிய காலங்களில் பாஜகவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா திமுக கிடையாது, விஜய் தான். விஜயை ஒரு ஒரு பெரிய சக்தியாக மாற்றணும் தமிழ்நாட்டில். அப்படி மாற்றிட்டா திமுகவோ இந்தியா கூட்டணியோ மோடிக்கு அகெயின்ஸ்டாக தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு கொண்டு வரதுக்காகத்தான் இந்த ப்ரொபகண்டாவை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. கிட்டத்தட்ட சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு 100 ஐடி கிட்ட எடுத்து வச்சுருக்குறோம். அதில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஐடிகளுடைய ஸ்க்ரோல் மட்டும் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ ஐடிக்கள். இது எல்லாமே முழுக்க முழுக்க நார்த் இந்தியன் ஐடிக்கள். ஆனால் இப்போ விஜய்க்காக இயங்கிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே ஒரே ஐடிக்கள் கிடையாது. எல்லாமே வேறு வேறு ஐடிக்கள். நீங்கள் நேமை பொறுமையாக பார்த்தா கூட உங்களால் பார்க்க முடியும். இவ்வளவு ஐடிக்களை இப்போ நான் ஃபாஸ்ட்டாகவே பண்ணுறேன். எவ்வளோ ஐடிக்களை நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ ஐடிக்கள் இன்னும் இருக்குது. இது ஒரு சாம்பிளாக தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் விஷயங்கள்லேருந்து வரேன். இதுதான் அவங்க முதல் பரப்பக்கூடிய செய்தி. ஒரு நார்த் இந்தியன் ஐடிக்கு தமிழில் விஜய் நடித்த ஒரு பாட்டோட இந்த போஸ்ட்டை போடுறாங்க. கேண்டிடேட்ஸ் இன்ஜினியர்ஸ் 22, லாயர்ஸ் 18, அண்டர் கிராஜுவேட்ஸ் 12, போஸ்ட் கிராஜுவேட்ஸ் 13, பிஎஸ்டி 6 இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் உறுதி செய்யப்பட்டதா அப்படின்னு பார்த்தா நமக்கே தெரியாது, ஏன் விஜய்க்கே தெரியாது. ஏன்னா விஜயே காலேஜ் ட்ராப் அவுட், 12th தான். அதை இங்கே மென்ஷன் பண்ணலை. நானே பல இடங்களில் தாவேகாவால் நிறுத்தப்பட்டிருக்க பல வேட்பாளர்கள், ஈவன் புசியானந்தே இப்போ 12th தான் அப்படின்னு பல இடங்களில் நான் பேசியிருக்கேன். பல வேட்பாளர்கள் 8th, 10th, +2 ஃபெயிலு, காலேஜ் ஸ்கூல் பக்கமே போகாதவங்க, எழுத படிக்க கூட தெரியாதவர்களை நிறுத்தியிருக்காரு அப்படின்னு நான் தெளிவாக சொல்லியிருந்தோம். இப்போ அது எல்லாமே இவனுங்க மாற்றுறதுக்காக இந்த ப்ரொபகண்டாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த யூபிஎஸ்சி வாலா அப்படின்ற இந்த ஐடிக்குள்ளே போனோன்னா இந்த ஐடி முழுக்க முழுக்க ஒரு கோடி மீடியாவாகவே செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது.
சாதாரண செய்திகள் அப்பப்போ போடுறது. ஆனால் ஒரு இந்திராஷ்டிர செய்தியாக தான் இது வந்து வலம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் இதில் இருக்க போஸ்டெல்லாம் பார்த்தா முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கம் மாதிரியே தான் இருக்கும். இந்த ஐடிகள் எல்லாமே முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பக்கங்களாக தான் இருக்கும். ஸோ இப்படி இந்த ஐடி இதுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கமாகவே இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஐடி முழுக்க முழுக்க விஜய்க்கு பாசிட்டிவாக இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு செய்தி கூட கடந்த 3 வருஷத்தில் விஜய் பற்றின செய்திகள் எதுவுமே கிடையாது. அப்படியே அடுத்த பக்கம் நான் எடுத்து வச்சுருக்கேன், அடுத்த பக்கத்துக்கு வருவோம். சும்மா இதை அடுத்ததுலேயே கூட உங்களுக்கு வரேன், இதுக்கே கூட வரேன். இது மாதிரி ஒரு செய்தி அனௌன்ஸ் பண்ணாங்களா தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதாவது லான்ச்சஸ் ஃப்ரீ கோச்சிங் ஃபார் தமிழ்நாடு யூத் ப்ரிப்பேரிங் ஃபார் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னு வந்திருக்கு. இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் வந்த மாதிரியே கேள்விப்படலை. இப்படி ஒரு ஃபேக் நெரேட்டிவை ஒரு அஃபிஷியலான ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கம், அதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. அது யூபிஎஸ்சி வாலா, இது யூபிஎஸ்சி வேர்ல்டு அஃபிஷியல். இப்போ இந்த பக்கத்துக்குள்ளே போய் பார்த்தாலும் இதுவும் ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கம்தான், இதுவும் ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கம்தான். அப்படியே கீழே வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் கூட சமீப காலமாக விஜய் பற்றின ஒரு போஸ்டர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கமாகவே இந்த பக்கம் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இது எல்லாமே ப்ரூஃப். ஆர்எஸ்எஸ் எதுக்கு விஜயை போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அடுத்து இந்த செய்தியை பாருங்கள். சீஃப் மினிஸ்டர் விஜய் ஹாஸ் பீன் டேக்கிங் நோட்ஸ் ஆன், இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் இப்போ இதை போர்ட்ரேட் பண்ணுறாங்க. சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா இந்த ஐடியை ஸ்க்ரோல் பண்ணுறேன், கீழே வரைக்கும் போவோம். இது எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இதுவும் ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கமாகவே இயங்கி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் பக்கமாகவும் மோடிக்கு சாதகமான ஒரு பக்கமாகவும் பாஜகவுக்கு சாதகமான ஒரு பக்கமாகவே இதுவும் இயங்கி இருக்கு. சரி, நான் அடுத்து ஒரு தோராயமான ஒரு பக்கத்துக்குள்ளே சும்மா போகிறேன், ரொம்ப ரேண்டமாக ஏதாவது ஒரு பக்கத்துக்குள்ளே போகிறேன். அப்டேட் டேட்டா அப்படின்ற ஒரு பக்கத்துக்குள்ளே போகிறேன். ஸோ இது எப்படி இயங்கி இருக்குது இதுக்கு முன்னாடின்னு சும்மா ஸ்க்ரோல் பண்ணுறேன். முழுக்க முழுக்க உங்களுக்கு மோடியோட பக்கங்களாகவே இருக்கும். மோடியோட படங்கள், அதானி, மோடி அப்படியே தான் இருக்கும். சமீபத்தில் திடீர்னு அங்கங்கே விஜய் தென்படுவார். அப்படியே நம்ம கீழே போனோம் அப்படின்னா ஃபுல்லாக ரீல்ஸ் பக்கம், ஃபுல்லாக ஒரு சினிமா ரீல்ஸ் பக்கம். எங்கெங்கேயோ இருந்த ஒரு ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஃபாலோவர்ஸை ரன் பண்ணி அந்த ரன்ஸ் எல்லாத்தையுமே ஏற்றிட்டு கடைசி வரைக்கும் இது ஒரு சினிமா ரீல்ஸ் பக்கம் தான். நான் சொன்ன அந்த 10% இங்கே பொருந்துதா, இது எல்லாமே ஒரு சினிமா பக்கம் தான். இப்போ இது ஒரு அஃபீஷியல் செய்தி நிறுவன பக்கமாக மாறி இருக்கு. அப்படியே விஜய் வந்து நோட்ஸ் எடுக்கிறாரு, இந்த பக்கம் அனுஷ்கா சர்மா, விஷாலுடைய பக்கங்கள் வடமாநில செய்திகளில் இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்களுக்கு விஷால் அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா பெரிய அதிசயம்தான். இந்த ப்ரொடியூசர் பற்றி இவர் எடுத்ததே ஒரு படம் தான், அந்த ப்ரொடியூசர் பற்றின செய்திகள்லாம் இதில் வருதுன்னா பெரிய ஆச்சரியம்தான். இது பின்னாடி இருக்கிறது வேறு யாரும் இல்லை, ரூட் மாஃபியா கேங் தான். ஸோ அடுத்து நாம் பார்க்குறது இந்த ட்ரேட் பிரெயின்ஸ். இது வந்து ஒரு பிஸ்னஸ் பக்கம். இந்த பிஸ்னஸ் பக்கத்தில் நீங்கள் கடைசி வரைக்கும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும், பிஸ்னஸ் பக்கம் தான் இருக்கும். கடைசி வரைக்கும் இதில் பிஸ்னஸ் தான் இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த பிஸ்னஸ் பக்கங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி விஜயோடைய ஆதரவு பக்கமாக மாறுது, செய்தி நிறுவனமாக மாறுது, ட்ரேடு பிரெயின்ஸுன்னு. இதை பாருங்கள், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா இப்படி மாறி இருக்கு அப்படின்னு ஒரு ப்ரொபகேண்டா வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து ரேண்டமாக இன்னொரு பக்கமும் நான் உங்களுக்கு எடுத்துறேன். ஃப்ளோட்டிங் லைன்ஸ், இதுக்குள்ளே போவோம். இந்த பக்கம் ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கம். இதோ இது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கம். இந்த ஆர்எஸ்எஸ் பக்கம் விஜய்க்கு சாதகமாக போட வேண்டிய அவசியம் என்ன? விஜய் வந்து ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து இவங்க ஐடியாலஜிக்கல் பார்த்தா அவங்க வந்து எப்படி இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு வட மாநிலங்களில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல விஜய்க்கு ஆதரவாக இருக்குது. அதாவது நீட்டுக்கு கேன்சலேஷன் பண்ண சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. அதை வந்து ஒரு பெரிய விஷயமா இங்கே இந்த பேஜ் வந்து போடுது. இதுக்கு ஒரு 10,000 பேர் லைக் பண்ணியிருக்கான், 1000 பேர் ரீட்வீட் பண்ணியிருக்கான். ஆனால் தமிழ்நாடுல இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த திமுக
சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புது, ஆளுநர் திருப்பி அனுப்புகிறாரு, திரும்ப மறுபடியும் மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புது, ஆளுநரை ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, திரும்ப ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்புகிறாங்க, ஜனாதிபதி அதை கிடப்பில் போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க திமுக அரசு அதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம மாணவர்கள் யாரும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நீட் கோச்சிங் சென்டர்லாம் செய்யுது. ஆனால் இங்கே நீட்டுக்கு எதிராக பேசக்கூடிய விஜய் அனிதா உயிரிழந்த போது தூத்துக்குடிக்கு போன அன்னைக்கு அடுத்த நாள் அதே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பெரிய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் 20 கோடி ரூபாய் கடனாக கொடுத்துருக்காரு. அது எலெக்ஷன் அஃபிடவிட்டில் தெரிய வந்திருக்கு. அப்போ இவருக்கு இந்த சேனல்கள்லாம் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, இந்த பக்கங்கள்லாம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அடுத்த ஒரு பக்கத்தை காட்டுறேன், அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். மறுபடியும் ரொம்ப ரேண்டமாக இதுக்குள்ளேயே போகிறேன். இது முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸோட பக்கம். இது வந்து ஒரு பாஜகவுடைய பாசிட்டிவான செய்தி. இதில் காங்கிரஸ் பற்றியோ இல்லை ஆம் ஆத்மி பற்றியோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு பற்றியோ ஒரு செய்திகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா பெரிய அளவில் எதுவுமே இருக்காது. முழுக்க முழுக்க பாஜகவினுடைய ப்ரொபகேண்டாவை இந்த இடத்துல கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதுதான் இந்த செய்தி நிறுவனத்துடைய ஒரே வேலை. அடுத்து நாம் இன்னொன்று ரேண்டமாக வேறு ஒரு பக்கங்களை நான் உங்களுக்கு பண்ணுறேன். அதாவது நரேந்திர மோடிக்கு விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி நிறுவனம் போடுறாங்க. சரி, இதுக்குள்ளே என்ன, இந்த பக்கம் கடைசி வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு உள்ளே போய் நம்ம பார்ப்போம். இதுவும் முழுக்க முழுக்க மோடியின் ஆதரவு பக்கங்களாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்றத நம்மளால் ஈஸியாகவே பார்க்க முடியுது. மோடியின் ஆதரவு பக்கமாக தான் இந்த பேஜும் இருக்குது. நடுவில் இப்போ விஜய் வந்து இடைச்சொருகளாக உள்ள சொருகிருக்கு. விஜயோட செய்திகள் இடைச்சொருகளாக உள்ள சொருகப்பட்டிருக்கு. அடுத்து மறுபடியும் நான் உங்களுக்கு ரேண்டமாகவே இன்னொன்று சொல்கிறேன். சும்மா ஒரு இந்த பேஜ் கிளிக் பண்ணுறேன். இதில் ஸ்கிராப் நீட், அதை தான் நான் ஏற்கனவே சொன்னது, இவர் கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கங்கள் போகுது. இதுலேயுமே இது வந்து என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ராமர் படம் இருந்தாலே யாருடைய பக்கம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு இந்துத்துவா ஐடியாலஜி கொண்ட ஒரு பக்கம்தான் இந்த பக்கம். அகெயின்ஸ்ட் இந்தியா கூட்டணி தான் அப்படிங்கிறதுக்கு எந்த டவுட்டும் கிடையாது. இப்படி தான் இந்த பக்கங்களும் இயங்கிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னமும் நிறைய பக்கங்கள் இருக்குது. இன்னமும் எடுத்துகிட்டு வரேன். சும்மா இது ஒன்று எடுக்கிறேன். நான் இப்போ கிளிக் பண்ணுற எதுவுமே மறுபடியும் தொட்ட ஐடிகள் கிடையாது. நான் 100 ஐடிகள் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட காட்டுறது வெறும் 50 ஐடி தான். இந்த ஐடியோட 2.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது. இந்த ஐடியில் 2.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது இந்த ஐடியில். ஸோ இந்த ஐடிக்குள்ளே கீழே போய் பார்ப்போம் எவ்வளோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. போனால் நீங்களே பாருங்கள், இந்த ஐடியில் முழுக்க முழுக்க இந்துத்துவாவுடைய ஐடியாலஜி மட்டும்தான் இதில் இயங்கிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நான் கீழே மறுபடியும் போகிறேன், வேறு என்னெல்லாம் இதில் இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே ஏற்கனவே விஜய் பற்றின ஒரு பாசிட்டிவ் செய்தி, அதாவது பார்ட்டி ஒர்க்கர்ஸ் நாட் டு பிளேஸ் பேனர்ஸ், அதாவது 2 நாள் முன்னாடி ஒரு அறிக்கை வெளியிருந்துருந்துச்சு, யாரும் பேனர்கள்லாம் வைக்கக்கூடாதுன்னு. அப்போல்லாம் யாரும் வைக்காமலாம் இல்லை, பல இடங்களில் தாவேகா பேனர் நல்லாவே இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் அப்படியே பாருங்கள், இதில் ஆர்எஸ்எஸ் உடைய செய்திகளும் இதில் இருக்கும், பாஜகவினுடைய ஆதரவு செய்திகளும் இருக்கும். கீழே வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணியே பார்த்துருவோம். இந்த பேஜ் இதுக்கு முன்னாடி எப்படி இயங்குச்சுன்றதை ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த பக்கத்தை பார்க்குறீங்கன்னா நான் வரைக்கும் கீழே வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க, இது என்ன மாதிரியான பக்கம் அப்படின்னு பாருங்கள். இந்து கடவுளான ஹனுமானை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு பக்கம் அப்படின்னா அது எந்த பக்கம்னு தெரியும். அதே நேரத்தில் மோடியையும் தூக்கி வச்சு பேசக்கூடிய ஒரு பக்கம்தான். முழுக்க முழுக்க மோடி ஆதரவாளர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பக்கம்தான் இதில் இருக்கும். இது ஒரு பக்கம் அப்படின்னா மறுபடியும் நான் ரேண்டமாக சூஸ் பண்ணுறேன். சிம்பிளி மாலிவுட்டு, ஃப்ளர்ட்டிங் மீ லைன்ஸ், இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்தியன் ஃபீட்ஸு, இந்தியா நவ், இது கூட பார்ப்போம். சும்மா ஆஃப்டர் க்ளோசிங் 700 ஷாப் விஜய் பேன்ஸ் ஆல்கஹால் ஃபார் பீப்புள் பிலோ 21 இயர்ஸ் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ இந்த நிறுவனத்துக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த நிறுவனம் இதுக்கு முன்னாடி எப்படி இயங்குச்சுன்னு பாருங்கள். இது சினிமா பக்கமாகவே இயங்கின ஒரு பக்கம். இப்போ மோடிக்கு ஆதரவாக பேசக்கூடிய பக்கங்களாக இது மாறி இருக்குது. விஜய் ஆளுநரை சந்தித்தது, மம்தா தோற்றது, அமித்ஷாவோட ப்ரெஸ் மீட், அமித்ஷா இங்கே பதவியேற்பு போனது, பீகார் சிஎம்மோட இது, இப்படி முழுக்க முழுக்க பிஜேபியோட ப்ரொபகேண்டா சேனலாகவே மாறி இருக்கு. அப்படின்னா
இது எப்படி இருக்கும்? இது வந்து நேஷனல் லெவலில் விஜயை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை பாஜகவோட சேர்ந்து, முக்கியமாக ஆர்எஸ்எஸோட சேர்ந்து தாவேகா கைகோர்த்துருக்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஐஏஎஸ் வேர்ல்டு அஃபீஷியல்னு ஒரு பேஜ் இதுக்குள்ளே போகும். இதுலேயும் பாருங்கள், இதில் முழுக்க முழுக்க பாஜகவோட ஆதரவான செய்தி மட்டும்தான் இருக்கும். அதில் விஜய்க்கு ஒரு பாசிட்டிவான செய்தியும் இருக்கும். இதோ இதில் விஜய்க்கு ஆதரவான ஒரு செய்தியும் இருக்கும். அப்படி இது 1-2லாம் இருக்காது. இதில் நடுவில் ஒன்று இருக்கும். இவர் போட்டிருக்க ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வரும். சரி, இந்த பக்கம் கடந்த காலத்தில் இது எப்படி இயங்குச்சுங்கிறதையும் நாம் பார்த்தே ஆகணும். இந்த பக்கத்துலேயும் இதுவும் ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கமாகவே இயங்கியிருக்கு, இந்துராஷ்டிர பக்கமாகவே இதுவும் இயங்கியிருக்கு. அதுக்கும் எல்லா ப்ரூஃப்மே இந்த பேஜில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாமே இருக்குது. ஆனால் அடுத்த காணொலியில் இந்த ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் பக்கமும் எப்போ உருவாச்சு, இதில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஆர்கானிக்கா இல்லை பாட்டா அப்படின்ற அந்த டேட்டாவும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து போட வேண்டியிருக்கு. பேருக்கு இதுக்கு பேர் தி ஃபினான்ஷியல் எக்ஸ்போ 275K அவ்வளோதான். ஆனால் ஃபினான்ஷியல் எக்ஸ்போக்கும் பொலிட்டிக்கலுக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்கானா? ஓரளவுக்கு சம்மந்தம் இருக்குது. ஆனால் அதில் விஜயோட ப்ரொமோஷனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றது ஒன்று ஓகே. ஆனால் இதில் இப்படியெல்லாம் வரக்கூடிய எல்பிஜி சிலிண்டர்ஸ் இதெல்லாம் இப்படி ஒரு ஃபேஸ் வேல்யூவை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த பக்கத்தை நம்ம பின்னாடி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தா கூட இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதுக்கு காரணம் மோடி தான். இந்தியாவில் வந்து புள்ளி விவரங்கள் கல்வி அளவில், பொருளாதார அளவில், வேலை வாய்ப்புகளில் அதிக அளவில் போயிருக்குன்னா அதுக்கு காரணம் மோடி தான் அப்படின்னு இங்கே கம்பேரிசனை போட்டு அறுத்து தள்ளியிருப்பாங்க. அதில் முக்கியமான கூத்து என்னென்னா, மோடி வந்து ட்ரம்ப்பை மிரட்டிட்டாரு, மிரண்டு போயிட்டார், ட்ரம்ப் அழுதுகிட்டு இருக்காரு, மோடி ஒரே ஒரு கண்ணசைவு தான் காமிச்சாரு, உக்ரைனு ரஷ்ய அதிபர்லாம் அதோட நடுங்கிட்டாரு, சரணடைஞ்சிட்டார் இந்தியாவோட அப்படிலாம் போடக்கூடிய செய்திகளும் இந்த பக்கத்தில் சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் வந்து தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிடைக்கும். அடுத்ததாக இன்னும் ஒரு பக்கத்தை உங்களுக்கு நான் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். ஏர்லி ஷோஸ் ஆஃப் த்ரிஷா, சூர்யாஸ் கருப்பு கேன்சல்டு டிஸ்பைட் கெட்டிங் சிஎம் விஜய்ஸ் அப்ரூவல் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகல, பல சிக்கல்கள் இருந்துச்சுன்னு சொல்லி போட்டிருந்தோம்ல, அதில் தான் இது ஒரு செய்தி நிறுவனமாக இயங்கினாலும் இதுவும் பாஜகவினுடைய ஆதரவு சேனலாகவே முழுக்க இயங்கும். நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், முழுக்க இயங்குறதாகவே இருக்கும். அதுக்குள்ளே விஜயோடைய ஒரு ப்ரொமோஷனும் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு விஜயோட ப்ரொமோஷன்ஸும் இருக்கும். ஸோ இப்படி ரொம்ப ரேண்டமாக தான் நான் சூஸ் பண்ணேன். இப்போ ஒரு ஐடிக்கு நடுவில் சும்மா ரேண்டமாக தான் நான் எடுத்து பார்த்தேன். அப்படியே பிஸ்னஸ் தமிழான்னு ஒரு பேஜ் இதுக்குள்ளேயும் போகும். இதில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ். பிஸ்னஸ் தமிழான்ற பேஜ் எல்லாம் 2K கிட்ஸு கீழே கேட்டிருப்பாங்களானே தெரியாது. அப்படி ஒரு பேஜ் இதுக்குள்ளே போனால் இதில் முழுக்க வணிகம் சார்ந்து மட்டுமே இன்டர்வியூஸும் நேர்காணல்களும் இருக்குது. ஆனால் இதில் இப்போ திடீர்னு விஜய் பற்றின செய்திகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன காரணம்? சரி, அடுத்து ரேண்டமாக போவோம். சும்மா ரொம்ப ரேண்டமாக ஏதாவது ஒன்று. அடல்ட் சொசைட்டி அப்படின்னு ஒரு பேஜ் இதுக்குள்ளே போகும். இது ஒரு முழுக்க வடமாநில பக்கம் தான் இதுவும். ஸோ அதுக்குள்ளே போகும். இது ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கம், ரொம்ப தெளிவாக தெரியுது பார்த்தா. அப்போ இதுக்கு மேலே நிறைய டேட்டாஸ் எடுத்து பேசணுன்னா உங்களுக்கு நிறைய போர் அடிக்கும். ஆனால் எல்லாமே எடுத்து பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இவ்வளோ பக்கங்கள் நேஷ்னல் மீடியாவில் இங்கிலீஷ் லெவலில் இவ்வளோ நாள் நம்ம இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோலில் எதுவுமே வரலையே, நம்ம ஒன்று தான் தொட்டேன், அதுக்கப்புறம் அதிலேருந்து நூல் பிடிச்சி போனால் ஒரு நாள் முழுக்க உட்காந்ததுக்கு ஒரு 100 ஐடி கிடைக்குது. அந்த 100 ஐடியிலையும் உள்ளே போய் பார்த்தா முழுக்க இந்த ப்ரொபகண்டாவை யாரா கிரியேட் பண்ணுறான்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ், பாஜக. எதுக்கு விஜய்க்கு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு ஃபேம் தேவைப்படுது. நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த பண்டித்துன்ற அந்த ஜோசியக்காரர் சொல்கிறாரு, அதாவது எங்கள் விஜய்க்கு வந்து பிரதமர் ஆகிறதுக்கே மோகம் இருக்குது, ரஷ்யா உக்ரைன் போரையே அவர் நிறுத்திடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா இது எல்லாமே பொருத்தமாகுது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னா ரூட் மாஃபியா தான். இப்போ சமீப காலமாக எப்படி தமிழ்நாட்டில் லோக்கல் இன்ஃப்ளூயன்சர்ஸ், லோக்கல் இன்ஸ்டாகிராம் பேஜஸ், லோக்கல் ஆபாசமான இன்ஸ்டாகிராம் பேஜஸ் எல்லாத்தையுமே விஜய்க்கு சாதகமாக மாற்றினாங்களோ, இப்போ நேஷ்னல் லெவலில் அதே ப்ரொபகண்டாவை எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அடுத்ததான் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டா பக்கமும் எப்போ உருவாக்கப்பட்டது, எதனால் உருவாக்கப்பட்டது, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உங்களுக்கு இன்னொன்று தெளிவாக உங்களுக்கு வந்து நான் போட்டு காட்டுறேன். அந்த ஆதாரத்தோடு பேசுவோம். உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், மெயில் ஐடி அனுப்புகிறோம். அந்த மெயில் ஐடியிலேருந்தும்
விவாதிப்போம். அதில் தகவல்ல இருந்து நம்ம பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.